இன்றைக்கு 2025 ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி வளர்பிறை. சூரிய உதயம் காலை 5:52 திதி திரையோதசி காலை 10:40 வரை. பின் சதுர்த்தசி. வைகாசி விசாகம். மரணயோகம் மாலை 4:40 வரை. பின் சித்தயோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம். நட்சத்திரம் விசாகம். மாலை 4:40 வரை. பின் அனுஷம். கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம். ரேவதி அசுபதி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. செய்யக்கூடியவை: நகை ஆபரணம் வாங்க, பயணங்கள், வெளிநாடு செல்வது, அரசாங்க மானியம், கடன் பெறுதல் ஆகியவற்றை செய்யலாம். தவிர்க்க வேண்டியவை: பங்கு வர்த்தகம், முக்கிய சந்திப்பு. தவிர்க்க வேண்டும். ராசி பலன். மேஷம் ஆதரவு. ரிஷபம் லாபம். மிதுனம் அச்சம். கடகம் சிக்கல். சிம்மம் வரவு. கன்னி அசதி. துலாம் ஜெயம். விருச்சிகம் தாமதம். தனுசு நற்சொல். மகரம் முயற்சி. கும்பம் அமைதி. மீனம் சுகம். வைகாசி விசாகம் முருகன் காயத்ரி மந்திரம். ஓம் காங்கேயாய வித்மஹே கார்த்திகேயாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகிறது. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது. ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:26 மணிக்குதான் பௌர்ணமி துவங்குகிறது. அதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் ஜூன் 9ஆம் தேதியன்று விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு. பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் ஜூன் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி விரதம் இருந்து வழிபடலாம். வைகாசி விசாகம் பூஜை செய்ய நல்ல நேரம்: காலை 6 மணி முதல் 7:20 வரை. காலை 9:10 முதல் 10:20 வரை. மாலை 6 மணிக்கு பிறகு. வேலை நாள் என்பதால் காலையில் பூஜை செய்து வழிபட முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் வழிபடலாம். ஆனால் மாலை 4:40 வரை மட்டுமே விசாகம் நட்சத்திரம் இருப்பதால் காலையில் முருகப் பெருமானுக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு.